கூலி இந்த மாதிரியான அது ஓரளவுக்கு ஃபர்ஸ்ட் வீக் நல்ல ஒரு இது இருந்ததுங்க, ஓகே எக்ஸ்பெக்டேஷன். செகண்ட் வீக் ஓரளவுக்கு போச்சுங்க. தேர்ட் வீக் நிப்பாட்டிட்டோம். ஓகே. தக் லைஃப் அப்படின்ற ஒரு படம். அது எதிர்பார்த்த அளவுக்கு போகல. 2025 என்னென்ன படங்கள் நீங்க இந்த படம்லாம் சரியா அமையாதுன்னு நினைச்சேன்பா, ஆனா இதெல்லாம் கிளிக் ஆயிடுச்சு அப்படின்னு நினைச்சு வசூல் கொடுத்த படங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? தலைவன் தலைவி ஓரளவுக்கு நல்லா போச்சுங்க. அப்படிங்களா? ஓகே. ஏன்னா சின்ன பட்ஜெட்ல சின்ன அதுவும் பட்ஜெட்டுங்க. எடுக்கப்பட்ட படம். இப்போ பாருங்களேன், தீபாவளிக்கு ம். பெரிய நடிகர்கள் படமே இல்லை. ம், ம். தீபாவளிங்கிறது சினிமா இண்டஸ்ட்ரி இஸ் ஆல்சோ செலிப்ரேட்டிங் ஃபெஸ்டிவலுங்க. எஸ். சினிமா இண்டஸ்ட்ரியில் இப்போ பெரிய ஆக்டர்ஸ்ன்னு நம்ம சொல்கிறோம்ல, ரஜினிகாந்த், கமல் சார், விஜய், அஜித், சூர்யா, இவங்க படங்கள் எல்லாம் வந்திருக்கணும். ம், ம், ம். ஜனங்க சினிமாவில் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டை பார்த்தா கூட அவங்க செலிப்ரேஷனில் தீபாவளிக்கு, பொங்கலுக்கெல்லாம் ஒரு பெரிய படங்கள் வரணும்னு ஆசைப்பட்றாங்க. ம். பார்த்தீங்கன்னா, இப்போ ரங்கநாதன் நடித்த படம் டூயட்டு, அடுத்து அவர் மிஸ்டர் விக்ரமோட சன்னு பைசன். அது இந்த மாதிரி 2-3 படங்கள் வந்திருக்கு. சிவகார்த்திகேயன் அவர்கள் அமரன் அடுத்தது வெளியே வந்த படம் தான் மதராசி. அது எப்படி சார் இருந்தது? அந்த 2025 அவரோட படமும் ரிலீஸ் ஆயிருக்கு. அமரன் நல்லா போச்சுங்க, ஃபர்ஸ்ட் கிளாஸாக போச்சு. மதராசி ஓரளவுக்கு தான் போச்சுங்க.